எல்லாருக்கும் வணக்கம். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல என்ன இவ்ளோ பெரிய ஸ்க்ரீன்ல நான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் அந்த மாரி பார்த்ததில்ல. ஆ அதுக்கு வாய்ப்பு குடுத்த தயாரிப்பாளருக்கும், டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ பிகாஸ் ஜென்ரலா சின்ன திரையிலேருந்து ஆ சில்வர் ஸ்க்ரீனுக்கு பெருசா எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பட் நான் அத நம்ப மாட்டேன். திறமை இருக்கிறவங்கள எப்பேர்ப்பட்ட ஒரு டைரக்டரும் ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. யா யா ஆ, ஒரு உண்மையான திறமைசாலி எங்க இருந்தாலும், ஆ ஒரு டைரக்டரோட கண்ணுக்கு துண்டா தெரிவாங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாரதி ராஜா சார். போற போக்குல ஒரு நரிகன புடிச்சுக்கலாம் வாயா! அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்துருக்கேன். என்னோட பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னா, அவர் நடிக்கிறத ஒரு தடவ என்னோட ஃப்ரெண்டோட படத்துல நான் பார்த்துருக்கேன். அண்டு எப்படியாவது கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அது எனக்கு நடக்கல. அதே மாரி தான் பாக்யராஜ் சாரும். ஒரு தடவ சின்ன திரையில எங்களோட புரொடக்ஷன்ல ஒரு சீரியல் நடிச்சாரு. அவர் கூட ஒரு ஒரு ஷாட்டாவது நடிச்சிடணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிராசையாவே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிட்டு, அண்டு அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜாம்பவான்கள் அ ஒருத்தர்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு கதை இருக்கு. அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால, உங்க எல்லாத்துக்கிட்டயும் உங்களோட ஆசீர்வாதத்த நான் வாங்கிக்கிறேன். அ மே ஆக்சுவலி சொல்லப்போனா, எந்த அளவுக்கு நான் பிளெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாயால சொல்ல தெரியல. இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல, அ அவங்க பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மேடை என்ன கூப்பிட்டு என்ன பேச வச்சதுக்கு, ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் கடைசியா பேசினேன்னா நான் எனக்கு தெரியல. நான் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் நடுநாடு படம். அ எனக்கு வந்து இந்த இதில வந்து என்ன கதாநாயகன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்லப்போனா கதையோட நாயகன் திரு சம்பத் அவர்கள் தான். அ பிகாஸ் இந்த கதை தான் இதில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு நான் டைரக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஸோ இந்த விஷயத்த சொல்லலாம். நான் வந்து ஒரு டைரக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இதில நான் பண்ணியிருக்கேன். ஸோ அ அதில ஏற்படுற ரிஜெக்ஷன்ஸ், அதில ஏற்படுற கஷ்டங்கள், அத தாண்டி வர்ற விஷயங்கள் எல்லாமே இதில வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. அ அண்ட் ஆல்சோ அந்த போர்ஷன்ஸ் நம்ம ட்ரெய்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் படமா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் மறுபடியும் என்ன வாய்ப்பு குடுத்து இந்த மேடையில நிக்க வச்சதுக்கு, அ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளையும், என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜாம்பவான்களையும் நான் வேண்டிக்கிட்டு, அ ரொ எனக்கு பேச தெரியல இதுக்கு மேல. ஜென்ரலா எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது. பட் எனக்கு இன்னைக்கு ஐ டோன்ட் நோ. ஐ அம் ரியலி சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மெயினா சொல்ல வந்தது நம்ம பிரஸ் பீப்பிள். ஸோ எங்களோட படத்துக்காக வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் குடுத்துட்டு, ஒரு கிக் ஸ்டார்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து, நீங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அ பிரஸ்லேருந்து வந்தவங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்டில்கிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில உங்க எல்லாத்துட்டயும் வாழ்த்தி விடைபெறுறேன். ஐயோ! ஆஃப் கோர்ஸ் சாரி. நம்ம டைரக்டர் அவர உட்டேன். மனுஷன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதை சொல்லணும் சார், கதை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. இப்ப வரைக்கும் இந்த படத்தோட கதைய எனக்கு ஃபுல்லா அவர் சொல்லவே இல்ல. என்னோட போர்ஷன மட்டும் சொன்னாரு. சார் இந்த போர்ஷன் தான் உங்களோடது. அடுத்தது வந்து நாங்க வந்து இங்க ஒரு கதை உள்ள போயிடுவோம். நம்ம கிராமத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு தடவையும் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆன சீன் பேப்பர் அந்த மனுஷன் எங்ககிட்ட காமிச்சதே கிடையாது. இதுல நடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மைண்ட்லயே வச்சுப்பாரு. சார் இது இங்க வர்றீங்க. இந்த டயலாக் தான் சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயலாக் சார். இத மட்டும் ஷார்ப்பா மென்ஷன் பண்ணிடுங்க. மத்தபடி உங்களோட ஃப்ளோல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, லொ ரொம்ப ரொம்ப கதைய மைண்ட்லயே வச்சுட்டு, தனக்குள்ளேயே வந்து எடிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஷாட்டா எடுப்பாரு. ஸோ அ அவர பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும்னு நெனச்சேன். சாரி. நான் லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்ததுக்கு. அண்ட் ரியலி ரியலி தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. வாழ்த்துக்கள். மேலும் நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு. அடுத்ததாக நடுநாடு திரைப்படத்தின் மற்றொரு ஹீரோவாக நடித்திருக்கும் எழில் செல்வன் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றோம். வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிறோம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு மூவி நான் ஹீரோவாக பண்ணது. அண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சந்தோஷ் சார் எனக்கு கொடுத்தது வந்து பெரிய வாய்ப்பு. இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து நிற்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்ன சார் நினச்சாருன்னு தெரியல. அப்புறம் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் தான்.
அண்ணன் வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மாதிரி படம் பண்ணணும்டா, நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஒரு கேமராவே சரியாக பார்த்ததில்ல. அதை என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்லாம் பயங்கரமாக கேமராவை பார்த்த உடனே கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சார் தான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன சார் நான் யூஸ்வலாக எப்படியும் பேசுகிற மாதிரி எப்படியும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, கேஷுவலாக இருங்க அப்படின்னு சொல்லி என்னை தேத்தி கொண்டு வந்தார். 2வது நாள்லாம் தேய்ச்சி ஓடி இருப்போம். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் நிறையா சார் வந்து ட்ரெயின் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் சார், இவ்வளோ தான் சார் டயலாக் இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு இதுதான் சார், இப்படி தான் சார், ரொம்ப கேஷுவலாக என்னை வந்து ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அண்ட் த பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஒர்க்டு வித் அஸ், இந்த இப்போ நிறைய வெயிலில் வந்து ரொம்ப லைட்டு அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ரொம்ப அவங்க வந்து கூட நின்று எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக வந்து கொண்டு போனாங்க. நடுநாடுன்ற பேர் இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் அ ஃபீல். ஆக்சுவலாக நாங்கள் தமிழ்நாட்டு உள்ளே வந்து ஒரு உளுந்தூர்பேட்டை, கடலூர் இந்த பகுதி சுற்று வட்டாரங்களில் கடலூர் நடுநாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் மக்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட உணர்வு, அவங்களோட வாழ்வியல் பற்றி உண்மையான சம்பவத்தை தான் வந்து சார் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு, சந்தோஷ் சார். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் மீடியா பீப்புள்ஸ், நீங்கள் 50% நாங்கள் என்ன எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் ஒரு 50% எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்டு பரணி சார் தஞ்சாவூர்லேருந்து வந்தவர், அவர் எங்கே கால் பதிச்சாலும் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு பாடலாசிரியரா வந்து சார் வந்துட்டு அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரு, அதுக்கப்புறம் ஆக்ட் பாடகர், டைரக்ஷனு எல்லாமே பண்ணிட்டாரு சார். Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media peoples and everyone present here. பயப்படாதீங்க, தமிழ்லே பேசிடுறேன். டுடே இஸ் மை வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. அண்டு இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே உங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லேயுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே. ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்தில் எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால் மட்டும் இந்த படம் உருவாகலை. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறீங்களோ
உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்க அட் த சேம் டைம் அதுக்காக நீங்க உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புகழ தேடி குடுக்கும். வாய்ப்ப தேடி குடுக்கும். ஸோ அத வந்து நான் முழுசா நம்புறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க் யூ யூனிவர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல நெறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால. தேங்க் யூ. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ், மீடியா பீப்பிள்ஸ் கண்டிப்பா இத வந்து நல்லபடியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க் யூ. தத்துவமா பேசின கதாநாயகி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்தின் எடிட்டர் ஆர்.கே. செல்வன் அவர்களுக்கு திருமலை சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். இந்த தேர்தல் நேரம்லாம் முடிஞ்சது. நானும் தேர்தல் களத்தில் இருந்தேன். தேர்தலில் போன பணத்தெல்லாம் நினைச்சா இன்னும் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. தேர்தல் செலவுலாம் ரொம்ப கம்மியாகுது இப்போ. ஆனால் 40 லட்சம் தான் வந்து கணக்காட சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் சொல்ல முடியாது. சொன்னால் வந்து வேறு மாதிரி ஆகிடும். நல்ல கதைகளையும் நல்ல படத்தையும் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த நடுநாடு படத்தையும் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நிச்சயமாக அதற்கான ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஆர்வமும் துடிப்பும் உள்ள இயக்குனர் இதை இயக்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள் ஆர்வத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். திரையுலகத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஜாம்பவன்கள் தான் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு திரையுலகத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொன்னால், மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் நல்ல படங்களை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நேரத்தில் 100 படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுவும் குறிப்பாக டிஎஃப்டி அந்த மாணவர்களை வைத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஒரு பட்டியலே எடுத்தோம். ஒரு 100 பேர் எடுத்தோம். 100 பேர் எடுத்து ஆளுக்கு இவ்வளோன்னு கொடுக்குறோம், 1 கோடி ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியில் உட்கார வச்சு 100 பேரையும் உட்கார வச்சு 100 பேருக்கும் பணப்பட்டுவாடா பண்ணோம். 100 பேருக்கும் பணப்பட்டுவாடா பண்ணி அவர்கள் என்ன படத்தை கொண்டு வந்தால் அதை பார்த்துட்ட பிறகு இனிமேல் நாங்கள் படம் எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் தொலைக்காட்சி. அதான் சொல்ல வந்தேன். அதாவது இல்லை இந்த சம்பவம் 100 பேருக்கும் கொடுத்தோம். 100 பேர் எடுத்து பார்த்துட்டு, அதாவது நல்ல உங்களுக்கு தெரியும் மக்கள் தொலைக்காட்சியில் வந்து வியாபார ரீதியாக நாங்கள் படம் எடுக்கிறதுல உங்களுக்கு நல்லா தெரியும். அதிலிருந்து நம்ம நிறைய பேரை நம்பி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சியில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரியும் வீரப்பனை சார்ந்து ஒரு டைட்டில் போட்டு படம் கொடுத்துருக்கேன். எல்லாருமே நன்றியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியல. அதில் நாங்கள் தொலைக்காட்சியிலையும் சரி திரை உலகத்துலேயும் சரி நாங்கள் பல பேருக்கு உதவிகளை செஞ்சுருக்கிறோம், தயாரிக்கிற வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம், இயக்குற வாய்ப்புகளை கொடுத்துருக்குறோம். அதை 1-2 பேரை தவிர வேறு யாருமே சரியாக பயன்படுத்திக்கலன்ற வருத்தம் இருக்குது. இன்னும் கூட எங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. இன்னும் நாங்கள் செய்ய தயாராகவே இருக்கோம். ஆனால் அதற்கான தகுதி படைத்தவர்கள், தகுதியானவர்கள், சொல்லப்போனால் உண்மையானவர்கள் பற்றாக்குறை இருக்குது இந்த இடத்துல. இந்த துறையில் உண்மையானவர்களுடைய பற்றாக்குறை. நம்பிக்கை கழுத்து இருக்கிறது, பின்னாடி முதுகுல குத்துறது. அப்போ ஒரு 30-40 கத்தி இருக்கும். ஸோ எடுத்து பார்த்தா தம்பி நீ உன் கத்திக்குமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி சம்பத் வந்து என்னுடைய நண்பன். அதுவும் சொல்ல போனால் ஜிம்மில் வந்து நான் பார்ப்பேன், ரொம்ப சின்சியராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்களில் சம்பத் வந்து இங்கே தமிழகத்தில் மட்டுமல்ல உலக நாடுகள்லாம் நல்ல பிரபலமானவர். கபாலிலேருந்து ரஜினிகாந்த் வெளியே வந்தவொடனே சம்பத்து எப்படி இருக்கிறன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அப்போவே சம்பத்தை அதில் தனித்துவமாக தெரிவா போல சம்பத்து. அதே மாதிரி இந்த நம்ம கதாநாயகனையும் பார்த்தேன், ஆர்வமாக இருக்காங்க. கதாநாயகி எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க. சில எல்லாம் கதாநாயகிலாம் தத்தி பேசுவாங்க. நல்லா பேசுகிறம்மா, உனக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் தொலைக்காட்சியில் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல தமிழ் பேசணும், ஆங்கிலம் கலக்கக்கூடாது, சமஸ்கிருதம் கலக்கக்கூடாது. ஒன்று சொல்கிறேன், மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து போனவங்க நிறைய பேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்காங்க, பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் தொலைக்காட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது அது மக்களை சார்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் நல்ல படங்களுக்கு நான் இன்றைக்கி கூட வந்து நான் ஒரு படத்தை தயாரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்ல விரும்பலை, ஆனால் உண்மையிலே ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் ரகத்துன்னு ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். மோகன்லால், மேஜர் ரவி தான் டைரக்டரு. அது 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 வந்து உங்களுக்கு தெரியும். ஆப்ரேஷன் ரகத்தை அந்த பெயர் பதிவு ரவி கோட்டரக்கார் எல்லாமே கேட்டு படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சரத் சார்லாம் கூட நடிக்கிறார் அதில். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, பெரிய படங்கள் சின்ன படங்கள் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கலந்து பேசி பார்க்கும்போது திரையுலகம் இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியாக இல்லை. திரையுலகம் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. உங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல. தியேட்டரில் போனால் வசூல் கிடைக்கும். மக்கள் வரவே மாட்டேன்றாங்க. அதுக்கான காரணங்களை இன்னும் கண்டறியாமையே நீங்கள் படத்தை தயாரித்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஏபி இன்டர்நேஷ்னல் போகிறோம், அவங்ககிட்ட போட்டால் அவங்க ஒரு 1008 கதை சொல்கிறாங்க. அமேசான் பிரைமில் போனால் அவங்களுடைய விதிமுறைகள் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் எங்கே தான் நீங்கள் திரையரங்கிலையும் திரையிட முடியல, ஓடிடிலையும் திரையிறங்க முடியல. அப்புறம் நம்பி என்கிட்ட வந்து படத்தை வந்து நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக பேசுவாங்க. சில இயக்குனர்கள் நல்லா ஆர்வமாக பேசுவாங்க. நல்ல இயக்குனர்கள் நிறைய பேர் நடிகர்கள் பேசுவாங்க. எனக்கு எல்லாருமே தெரியும். இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ் குரலாம் என்னுடைய நண்பன். அதே மாதிரி கலைப்புலி தானு எல்லாமே நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி நான் தயாரிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் படம் எப்படி ஒழுங்காக வருமா, ஒழுங்காக பண்ணி தருவாங்களா, ஒழுங்காக முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் ஜாம்பவான்கள் தான் அங்கே இருக்காரு. அண்ணன்லாம் இருக்காங்க. பெரிய ஜாம்பவான்கள், பெரிய வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய இளைய தலைமுறை, இன்றைய இளைய இயக்குனர்கள் இன்றைக்கு இந்த திரைத்தை எப்படி புரிந்து கொண்டு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த திரைப்படம் சிறப்பாக வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர்லாம் நல்லா இசையமைச்சிருக்காங்க. எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. சம்பத்து பேருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அந்த அடிப்படையில் நிச்சயமா சம்பத் சார்ந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாகவும் அமையும். இயக்குனரும் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். மீண்டும் இதே ஒரு குழுவினர் ஒரு படங்களை தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை திரையுலகமும் சரி தமிழ் சமுதாய மக்களும் அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஒரு சில வாரத்தில் நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மனை தெரிவிச்சுட்டு, நாடு மேலே இருக்க அத்தனை பேருக்குமே என்னுடைய நடுநாடா ஆமாம் நடுநாடு ஒடிசரே இப்போ தான் நானே பார்க்குறேன். பதிவு பண்ணிட்டு அப்புறம் இப்போ தான் வந்தார். அது நானே அதை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சேன். இப்போ சாஸ்திரம் உங்கள் பிடிச்சர் மட்டும் சப்போர்ட் பண்ணுவான்னு சொன்னார் உதயபோஸ் சார். தயாரிப்பார் இல்லைன்னா சினிமா இல்லைங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பரணியை நான் மெயினாக பேசி ஆகணும். ஏன்னா பரணி நானும் ரொம்ப ஏதோ போட சொன்னேன். எங்கள் ஊர் மியூசிக் தேட்டர்னு. உடனே என்ன உங்கள் ஊருன்றீங்கன்னாரு. நம்ம ஊர் மியூசிக் தேட்டர்னு 90லேருந்தே பரணி எனக்கு தெரியும். பரணி நானும் ஒன்றுமே காவேரிசியில் நடந்து போயிட்டு வந்துட்டு மியூசிக்கை பற்றி பேசிட்டு போவோம். நான் நடிக்க போயிட்டுருப்பேன். இவர் மியூசிக்கை பற்றி பேசிட்டு இருப்பார். அவரும் வளர்ந்துட்டார், நானும் வளர்ந்துட்டேன். இதுதான் சினிமா. அந்த ஹீரோனி சொன்னாங்க, எல்லோரும் எதை நினைக்கிறோமோ வந்து அதுதான் உண்மை. ஹீரோனி உண்மையிலேயே படத்தை விட நேரில் தான் ரொம்ப அருமையாக இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம் உண்மை. ஏன்னா இப்போ தான் அழகாக மேக்கப்லாம் எல்லாம் கூட வந்து ரொம்ப நீட்டாக இருக்கீங்க. அதேமாரி நம்ம சம்பத்ராம் பின்னி எடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு படம் பாஸ்கர் சார் தெளிவாக சொன்னார். அதில் வந்து ஒரு நூல் கூட பொய் கிடையாது, உண்மை. யாருமே ஏமாத்தான் படம் எடுக்கிறதுக்கு யாருமே வரல சினிமாவுக்கு. எப்போ அண்ணன் சவமாக தின்ன எப்போ காலியாக வந்தால் ரெடியாக இருக்கு. இப்போ சொன்னார் 100 படம்னு. ஏன்னா படத்தை நீங்கள் எடுக்கும்போதே ஒரு டீமை செட் பண்ணிக்கணும். இப்போ எல்லோரும் பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்க, பெரியறாங்கன்னா அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஏமாத்தான் தெளிவாக சேர்க்கிறாங்க. நம்மளால் ப்ரொடியூசரை பார்த்தாலே 4 பேர் சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டு ஏமாற்றி தெளிவாக இருக்கான். அப்போ எப்படி படத்தை நம்ம ஹிட் கொடுக்க முடியும்? இன்றைக்கி தியேட்டரில் யாருமே வர்றதில்லை. அதையும் மீறி வரணும்னா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லி ஆகணும். எனக்கெல்லாம் சொன்னால் எவனும் வரமாட்டாங்க, ஃபேமிலிஸ்லாம் வரமாட்டாங்க. இன்றைக்கி தியேட்டருக்கு வர எல்லாருமே இளைஞர்கள் தான், யூத்து தான், காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க தான் வருதுன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சினிமாவில் ஒரு 10 பேர் வந்தால் தான் அடுத்து ஒரு படம் எடுக்க முடியும். நானே ராஜா, நானே ஹீரோ, நானே மந்திரின்னு நம்மளே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு படம் சூப்பர்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யார் வருவா தேட்டருக்கு? அதனால் தயவு செய்து அவர் பாஸ்கர் சொன்ன மாரி படத்தை நல்லா எடுங்க. இந்த நாடு சாரி நடு எங்கேயோ ரொம்ப நாளாச்சு. எல்லாம் இங்கிலீஷ்லேயே டைட்டில் வச்சு தமிழில் ஏதாவது ஒன்று தான். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த மாரி படம்லாம் எடுக்கும்போது தெளிவாக எடுங்க. எக்காரத்தை கொண்டும் யாரையும் ஏமாற்றி படம் எடுத்து வராதிங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஹீரோனி சொன்ன மாரி தெளிவாக நினச்சி எடுத்துவாங்க. நன்றி, வணக்கம். நடுநாடு திரைப்படத்தில்
மாறுபட்ட கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கும் நடிகர் சம்பத்ராம் சார் அவர்கள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் இருக்கிற கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற நடுநாடு படக்குழுவினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்பில் நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பார். சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுகிறான்னு நினச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிகிட்டே இருந்தார். ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி அவனுக்கு போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏதோ பையன் விளையாட்டுக்கு போல ஏதோ சொல்கிறான் போல சொல்லுப்பா அப்படின்னேன். அப்புறம் சொன்னான், அந்த கதையில் வந்து அந்த லீட் கேரக்டர் யார்ப்பா பண்ணுறது கேட்டேன். சார் நீங்கள் தான் சார். என்னப்பா சொல்கிற அப்படின்னேன். இல்லை இந்த கேரக்டர் நீங்கள் தான் சார் பண்ணுவோம். அப்பா நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன சின்னதாக பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னேன். இல்லை சார், இந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்டர் அப்படின்னு. சார் நான் தான் சார் படம் எடுக்க போகிறேன். ஓ, என்னப்பா 19 வயசுல இருக்காது போல உனக்கு, சின்ன பையமா இருக்க, நீ எடுக்கிறேன்ட்டு அப்படின்னு. இல்லை சார் நான் எடுத்துருவோம் சார். என்ன ஏதாவது படம் ஒர்க் பண்ணியிருக்கியா? இல்லை சார் நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்போ எப்படிப்பா எடுப்பேன்? இல்லை சார் நான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி, ஏதோ விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறானே, சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி, இது என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடித்து ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணான். நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே, நல்லா இருக்கு. ஒன்றுமே தெரியாமல் ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி, ஓடிடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். சரி, டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. சரிப்பா, ஃபஸ்ட்டு ஏதாவது போஸ்ட் எதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னேன். சார் நீங்கள் எத்தனை படம் இது வரைக்கும் நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 10 படம். நான் 20 வருஷமாக இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் நான் கூட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத்ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனார். எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல் சொன்னேன், 200 படம்னு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம நடித்த படத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் தேடி 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 பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடித்தது. எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அது சரி, ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல்ல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேங்கிறதுக்காக தேடி பார்த்தேன். ஒரு 3 படம் மட்டும் கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்குது. ஸோ அதில் இது அட்ஜஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத்ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுகிறேன் சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு, சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர். ஸோ நீங்கள் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து
போஸ்டர் அனுப்பிச்சாரு. நான் உண்மையிலே அதை எதிர்பார்க்கல. சம்பத் ராமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராமின் அது சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலனா கூட, பட் அந்த சம்பத் ராமின் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28, 29 வருஷமா ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாதிரி வரதுங்கிறது நம்மளும் சின்னதாக பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரோன்னும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் சரி, இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறையா நல்லா நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குது அது. அந்த அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகாக வேலை வாங்கி என்னை நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குனர்களுடைய நடிகர். நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிலாம் போகிறதில்ல. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்கிறாருங்கிறது நல்லா அழகாக உள்வாங்கி அதை வந்து நடிப்பாக வெளிப்படுத்துவோம். அப்படி தான் வந்து திருப்பாச்சி படத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. லைட்டாக மொட்டத்தலையோடு இருந்திருப்பேன். அதில் பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பார்த்துருப்பீங்க. பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட்டு. அதில் வந்து நான் நல்லா நடித்தேன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடித்து காமிச்சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் நடித்து காமிச்சார். அப்படியே அதை நடித்தேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வந்தது எனக்கு காமிச்சார். அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக அது. இப்போ வரும்போது நம்ம கமலா தியேட்டரில் அவ்வளோ பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். இது மாதிரிலாம் எனக்கு நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போது சம்பத் ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலேயும் நடிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு இத்தனை படங்களில் என்னுடைய இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா அந்தளவுக்கு போய் பார்த்து அவங்கள வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்தில் மக்கள் பார்த்தார் அவங்க மைண்டில் நான் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும் என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுநாடு டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம்னு விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். சாரி பரணி சார், உண்மையிலே 3 பாடல்கள் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். உங்களுடைய படத்துலேருந்து நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ ஹிட். அது அப்படி ரசித்த அந்த சாங்ஸோட மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். மிகப்பெரிய இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்து எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டுருக்கேன். இவர் பேசிகிட்டு இருக்கார் நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகாக பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா? ஸோ இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுகிட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தவர். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய்
முதல் படம் நினைக்கிறேன் அது. உங்களுக்கு முதல் படமா தெரியல எனக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. இப்போ எப்போதுமே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் வந்து சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. நீ தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த படத்தை நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா? தயாரிப்பாளர் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டர் சந்தோஷ் சேகர். அதனால் ஒரு கலைஞன் அப்படித்தான். கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் வந்து பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான பச்சை முந்திரியம் எப்படி எடுக்கணும் எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி? இந்த ஒரு அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். நீங்கள் கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்கே போயிட்டாரா அன்பு செழியன் போயிட்டாரா? அவர் சொன்னார், இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தால் தான் முதியவர்களுக்கும் இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? இந்த பாட்டு தனியாக இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்போ தான் அவருக்கு உங்களை பற்றி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமானில் அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு அது கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனே மாதிரி இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியாக செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டுன்னொன்னே இந்த உறக்க கற்றுக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் இருந்து எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமும் இருக்கும் அதில். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, போடுறதுங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் நான் எப்பவுமே என் படத்தில் ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதில் எஜமான் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலையும் நான் வெளியூரில் இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லிடுவேன். அப்படி அவர் ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமாக நான் வந்து யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ளே விஷுவல் நம்மளை வந்து மயக்கிடுச்சு. அதனால் அது தனியாக பார்ப்போம். மிக நேர்த்தியாக எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னார், உங்கள் கவிதை, உங்கள் பாடல் வரிகளுக்கேற்ப அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்கள் எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருப்பார். தத்தகரத்தில் நிற்காது சில டைமில். ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயந்தான். நீங்கள் புதியவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். படத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் வந்து தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்குது. யாருன்னு தெரியல உங்களை. ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சாயல். கரெக்டா? முருகா, ஆமாம், முருகா அசோக் மாதிரி. அசோக்கு தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா?
நான் சொல்கிறது கரெக்ட். அப்புறம் ஹீரோயின் வந்து இந்த கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு வந்து கடைசியில் திரும்பியும் ஆங்கிலத்தில் முடித்தேன். நான் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்காந்துருக்கும்போது கேட்டேன். அப்போ எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கூடவா தெரியல, நீ இவ்வளோ அழகாக பேசுறியே, இப்போவாவது சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதான் சிக்கல். பரவாயில்லை, நீ படித்த ஸ்கூலும் மனசுலேயே வச்சுக்கோ. ஆனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னும் அவரெல்லாம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமையே உனக்கு எல்லாமே பேச தெரியுதுல்ல, எவ்வளோ அழகா. நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஹீரோவுக்கும். அந்த தம்பி இன்னொரு ஹீரோ சிறப்பாக அழகாக பேசுனீங்க தம்பி நீங்கள். அப்புறம் எங்கள் எடிட்டர், நம்ம எடிட்டர் எங்கடா நீ? அழகான ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்தில். எடிட்டிங் வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியான கட்டிங்க. அந்த கத்தியை முதல்லையே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்டில் அந்த கத்தியில் பின்னாடி குத்துறான் பாரு. இதில் முதுகில் குத்துறவனுங்க பற்றியான கதை போல் இருக்குது. இப்போ அவர் சொன்னார், வேறு பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்கிறாப்புல. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேர். அதில் இப்படி அபத்தமாக பொய்யை சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களாம் 100 படம் எடுக்கிறதுக்கு. என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கோடி எங்கேயா கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்கள் தங்கர் பச்சான் ஒருத்தனை தவிர யாரையுமே டைரெக்டாக ஏற்றுக்கலன்றது தான் உண்மை. நீங்கள்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மையே தானே. உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கைத்தட்டுங்க. இங்கே வந்து தப்பாக போய் டிஎஃப்டி குறை சொல்கிறீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில் திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்தவனுக்கு திரைப்படம் எடுக்க தான் தெரியும், திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்லை தெளிவா என்னை புண்படுத்துவது போல் இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுகிறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவருக்கு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப இனோஸ் மீ அண்ட் ஐ நோ ஹிம். அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியராக படம் எடுத்து தர்றோன்னு பாருங்கள். ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷனில் 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாமல் ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்பத் ராஜ் தான் வந்து அதுலேயும் வந்து மெயின் கேரக்டர். சம்பத் ராம் தான் அதுலேயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு. இல்லை, உனக்கு ஒரு படம் உண்டு. அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சு தான் படம் எடுத்தாங்க. ஏன்னா மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அந்த லிஸ்ட்டை அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்கள் அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உறக்க கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி? திருமலைக்கு என்னை பற்றி தெரியும், அவனை பற்றி எனக்கு, அவரை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்கள் தொலைக்காட்சியில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்கள், சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்கிறேன், சினிமா இல்லை இப்பவும் சொல்கிறேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்கள் ஏன் கொடுத்தீங்க?
நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியாக செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆள் இது சொன்னால் இப்போ ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார் அப்படியே விடுங்கப்பா, சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தார். ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலேயும் விட்டாங்க. இல்லை சார், சும்மா பேசிட்டு யாருக்கிட்ட சரி இருக்கட்டும். இந்த கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு அதுக்கும் கூப்பிடல. அது வேற, நாங்க யாருன்னு பார்க்கல. நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்காரு, உங்க ஆள் எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரியை பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பாக சொல்றோம். அதனால நம்ம இவர் இவர் பேர் என்ன, தயாரிப்பாளர் அன்பு செழியன் அதே மாதிரி தான். இப்போ வர டைரக்டர்கள்லாம் ஏமாத்துறாங்க. ஏய், ப்ரொடியூசர்கள் கரெக்டான ஆளுகளாக இருக்கணும், அப்போ தான் ஏமாறாத ப்ரொடியூசர்களாக இருக்கணுன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியாக வர்றீங்க, எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸை வச்சுக்கிட்டு இங்கே வந்து சினிமாங்கிற போர்வையில் இங்கே வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? ஸோ உண்மையை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்கிறேன், நீ சூஸ் பண்ணணுங்க. நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த டைரக்டர் இது பண்ணால் கரெக்டாக பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியாக எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். முதல்ல தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால் நான் ரெடியாக இருக்கேன். பாஸ்கர் ஆளை விடுங்கன்றீங்களா? இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொதுவாக பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்கிறது நாகரிகம் இல்லை இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்தில் எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது, எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து அதை ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் எங்கே ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் நம்ம திரையுலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்போ எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படித்ததுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து அவர் மேலே ஒரு சின்ன ஒரு இதில் பேசினேன்னா, அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத், நான் எப்போ பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும், என் படத்தில் அவர் நடித்ததும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது வேற விஷயம். என் படத்தில் அவர் நடித்ததில்லை. நான் மேபி நான் படம் பண்ணுற டைம் அவர் என்ட்ராவலன்னு நினைக்கிறேன். பட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அன்பும் மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்களை காப்பாற்றும், நிச்சயமாக காப்பாற்றும். நீங்கள் இன்னும் மேலும் மேலே நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்கள் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சம்பத்ராமனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அவர் நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணும் நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட், ஆல் தி பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும் இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்கள். 1000 இருந்தாலும் அவங்க பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீ ஏமாத்தலை, உன் தொழிலை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஒட்டு மொத்தமாகவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்புறம் இதை கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் இங்கே தான் நான் முதலே பார்த்துட்டேன். எடிட்டர் தான் நான் வந்த உடனே எனக்கு டீ கொண்டாந்து கொடுத்தாரு.
அதுக்காக நான் பேசல. படம் பார்த்து வா மேலே வாயா நீ. ஏன் நீ கீழே நிற்கிறேன்? எடிட்டர் சங்க தலைவர் வேற வந்திருக்கிறார், என் அன்பு தம்பி. இவரு நல்ல கைத்தட்டு தட்டுங்க. இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்க வேண்டியதே அவங்க நல்லா எழுதிடுவாங்கன்ற அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு செகண்ட் கோச்சிக்காதீங்க. அந்த டிஎஃப்டி 100 பேரை வந்து தமிழ் திரைப்பட கல்லூரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே பேராசிரியர்களெல்லாம் வச்சு பட்டியல் போட்டு அவங்கள உட்கார வச்சு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணி படம் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொள்கையை மாற்றி கொண்டோமே தவிர டிஎஃப்டி மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து தான் நாங்கள் செய்தோம். அவர்களும் செய்தார்கள். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக அதை திரையிட விரும்பாத காரணத்தால் அப்படியே நின்று போச்சு தவிர அவர் தகுதி திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேருக்கு நாங்கள் ஜாதி ரீதியாக தான் கொடுத்தோன்னு சொல்கிறாரு. மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் இதுவரையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் 500 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 490 பேர் வந்து பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இயக்குனர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த தயவுசெய்து மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அவன் எங்கள் ஆளுகளுக்கு மட்டும் தான் படம் வாய்ப்புகளை கொடுக்குறோம் அல்லது அதில் இடம்பெற வைக்கிறோன்றதுலாம் இல்லை. 499 பேர் கூட சொல்லலாம். 1-2 பேரை தவிர மீது எல்லோருக்குமே அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து சமூகத்திற்கும் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் 40 விழுக்காடு அதில் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு திருமலை. அனைவருக்கும் மாலை வணக்கமா இரவு வணக்கமான்னு தெரில. நடுநாடு இன்னைக்கு இந்த படத்தினுடைய விழா நடப்பதற்கு தயாரிப்பாளர் இல்லைன்னா நம்ம யாருமே இந்த ஸ்டேஜில் இல்லை, நம்ம யாருமே இல்லை. நான் டிஎஃப்டி படிக்கல, டிஎஃப்டி இல்லாமையே நான் டைரக்டர் ஆகிட்டேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில். எல்லாருக்கிட்டுமே அறிவு இருக்குது, அறிவில்லாத ஜீவன் யாருமே இல்லை, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. ஆனால் நான் சினிமாவில் வரும்போது டிஎஃப்டி படிச்சுட்டு இல்லை, 2 டிகிரி படிச்சுட்டு வந்து நம்மளுடைய கனவுகளை நம்ம வச்சிருக்கிற படைப்புகளை ஒரு தயாரிப்பாளர் மூலம் மட்டுமே நம்ம வந்து இயக்குனராக வெளியே வந்திருக்கோம். அதனால் தயாரிப்பாளர் இனம் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கிற யாருமே இல்லை என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். காரணம், நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறேன் அண்ணன் உதயகுமார் அவர்கள் மேலே. இயக்குனர் மட்டும் இல்லை, அவருடைய படைப்புகள்லாம் வந்து நாங்கள் பார்த்து வளர்ந்து அதிலிருந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து உள்வாங்கி அந்த இனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதில் வந்து அவர் சொன்ன விஷயத்தை வந்து ரொம்ப ஊண்டிங்காந்து, அதனால தான் முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன். எந்த தயாரிப்பாளரும் எதற்காகவும் வரல, ஒருவரை உருவாக்குவதற்காக தான் ஒரு தயாரிப்பாளர் வர்றார். எந்த தயாரிப்பாளரும் சினிமாவிலேருந்து உருவாக்கப்படுவதில்லை, தயாரிப்பாளர் தான் நாம் அனைவரையும் உருவாக்கி இன்னைக்கு வந்து நிற்கிறோம் உச்சத்தில். ஒரு இயக்குனர் 25 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க போட்ட விதை தான் நம்ம. அப்படி தான் நானும் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினேன். எனக்கு அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தயாரிப்பாளர் என்ற ஒரு இனம். அதிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விழா நடுநாடு ஒரு தயாரிப்பாளர் மிக அருமையாக சாங் எழுதியிருந்தார். அதையெல்லாம் கடந்து இந்த இயக்குனர் இன்னைக்கு வெளியே வந்து ஒரு படத்தை எடுத்து அடுத்த ரிலீஸுக்கு வந்து நிற்குதுன்னா அவர் காலம் ஃபுல்லாக மறக்கக்கூடாத ஒரே ஒரு இனம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர். நான் இப்போ நிற்கிறேன்னா நான் படம் பண்ண எல்லா தயாரிப்பாளரும் என்னோட தொடர்பில் இருக்கும். காரணம், இந்த சினிமா ஒவ்வொருத்தருக்கும் சோறு போடுது ஏதோ ரூபத்தில். அந்த நன்றி மட்டும் இருந்தால் நாம் எப்பொழுதுமே அழியாத உச்சத்தில் இருப்போம் என்பதை தொடர்ந்து பதிவு செய்கிறேன். காரணம், இந்த படத்தை சாங்கு நான் வெளியிலிருந்து பார்த்தேன்.
நம்ம சாய் சுடு நின்றுட்டு இருக்கும்போதே நீங்கள் தான் டிஐ பண்ணீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது சாங் பார்க்கும்போது. ரொம்ப விஷுவலாக ஏதோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தேன். அந்த ஃபைட்டு, அந்த ட்ரெய்லர் காமிக்கும்போது, அந்த சாங்கில் வர விஷுவல்லாம் பார்க்கும்போது, ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்களே, புது ஆர்டிஸ்ட்டை வச்சு அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு இறுக்கங்கள் எனக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பல கோடி, சாதாரணமாக அதில் 1 கோடி போடாமல் இந்த படம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க முடியாது சாங்கை. அந்த 1 கோடியை எடுப்பதற்கு இந்த சினிமாவில் சங்கங்கள் இருக்கக்கூடிய ஒத்துரை முன்னு வரமாட்டாங்களேன்றதான் என்னுடைய ஆதங்கத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதிவு செய்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து சிறுபட தயாரிப்பாளர் போயிட்டாரு. எப்பவுமே அவர் தான் அதிகமாக பேசுவார். அதில் பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் என் பக்கத்தில் இருந்து. ஆனால் அவர் சீக்கிரமாக போயிட்டார். இந்த கருத்தை இந்த சின்ன படத்தை கொண்டு போய் ஒரு 50 தேட்டரில் 100 தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குதுன்னு படங்களை தொடர்ந்து சினிமாவில் இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற தம்பி பிஆர் வந்த படத்துக்கு நிதிஷ், சின்ன படங்கள், சின்ன படத்துக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஜாம்பவான்களை, சினிமாவில் இருக்கிற படங்கள் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த படத்தை பற்றி வெளியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே அவ்வளோ போராட்டம் இருக்குது. அந்த போராட்டங்கள் வந்து எங்கே கிடைக்குது? இப்படிப்பட்ட ஏதோ ரூபத்தில் ஒரு கலைஞன் சினிமாவில் இருக்கிறதோடு தான், இதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தனால்தான் இவ்வளோ பேர் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்றோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறோம். வெற்றி தோல்வி ரெண்டாவது. அதை வெற்றியான்னு சொல்கிறதுக்கே இங்கே வந்து கூட்டம் போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு பல போராட்டங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் அது பேசிகிட்டே இருக்கும்போது இந்த சாங்கு பற்றி பேசினார் உதயகுமார் அண்ணன். அவங்க அப்பா சொன்னார், இதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அப்படின்ற ஒரு வார்த்தை என் காதில் ஒலிச்சுது. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பணங்களும் இந்த சினிமாவில் போட்டு தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல, அந்த வெற்றிக்காக தான். ஒவ்வொரு தயாரிப்பாளருமே அந்த வெற்றிக்காக தான் கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த வெற்றியை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு யாருமே முன் வரலையன்ற வருத்தங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். அதே போல் பாஸ்கர் சார் போனார். அவர் அந்த ஸ்டேஜில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டேன், வேணும்னே தான் கூப்பிட்டேன். ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறீங்க, சினிமாவில் சரி பண்ண வேண்டியது இப்போ தொலைக்காட்சி தான். இந்த 10 வருஷமாக எந்த டிவியுமே ஒரு படம் கூட சேட்டலைட் வாங்க மாட்டாங்க. வேந்தர் டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, ஜெயா டிவி இருக்குது, பாலிமர் இருக்குது, சன் டிவி இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய டிவி இருக்குது, தமிழ்நாட்டில் நடத்துகிற டிவி. இதில் ஜிடிவி, விஜய் டிவிலாம் கொண்டு வரல, ஏன்னா அவங்க ஒரு செக்டார். அதில் ஜெயா டிவி வந்து பார்த்திங்கன்னா ரூலிங்கில் இருக்கும்போது 150 படம் 200 படம் சிறு படத்தை வாழ வச்சாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி கொஞ்சம் கொடுத்து வாங்கி வாழ வச்சாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 4 வருஷத்தில் அவங்க சின்ன படம் எதுவுமே வாங்கலை. அப்படி ஒரு டிவிக்கு ஒரு 100 படத்தை இந்த வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுதா, நடுநாடு உட்பட இந்த 250 படத்தினுடைய டிவி ரைட்ஸுமே ஒரே டிவி வச்சுதுன்னு வச்சுங்க, மற்ற டிவி எல்லாம் காணாமல் போயிடும். இப்படி தான் பெரிய படங்கள் கையில் வச்சுக்கிட்டு சின்ன படத்தை சாகடிக்கிற திரையரங்கிலிருந்து, விநியோகத்திலிருந்து, பெரிய மீடியாவில் இருக்கிற இனங்கள் எல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் காலி ஆகிட்டே இருக்கு. அதற்கு எங்கே நிற்கிறோம் நம்ம? ஒரே கோட்டில் எல்லா படத்துக்கும் உரிமையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியா நம்மக்கிட்ட தொடர்ந்து இல்லை. அதனால் எந்த படமே விற்பனை இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்காக தான் அவர்கிட்ட மக்கள் தொலைக்காட்சி வந்தால் இப்படி ஒரு ஐடியா. அதில் அண்ணன் உதயகுமார் அண்ணன் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஜாதிக்கான அடையாளம் கிடையாது, அது வந்து தமிழுக்கான அடையாளம். அந்த டிவி நிறைய சின்ன விஷயங்கள்லாம் அதில் பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகலை. ஒரு நாளை இயக்குனர்கள் வந்து டிஎஃப்டிலேருந்து வந்து நாளை இயக்குனர்கள் வரல. கலைஞர் டிவி ஆரம்பிக்க உடனே நாளை இயக்குனர்னு கொண்டு வந்தாங்க. யாருக்கிட்டுமே ஒர்க் பண்ணல. அவங்க பெரிய விருட்சமாகி பெரிய இயக்குனர் ஆகவங்களாம் இருக்காங்க. அப்படி சினிமாவில் எங்கிருந்து ஒரு பெரிய இயக்குனர் உருவாவார், எந்த இடத்துல ஒரு கேமராமேன் உருவாகுவாங்க, பெரிய நடிகர்கள் உருவாகணும் யாருக்குமே தெரியாது. அதை வெற்றியை வந்து முன்னாடி நம்ம ஈஸியாக கொண்டாடணும், இப்போ கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெற்றி அடைகிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம சினிமாவில் பேசிக்கிட்டே இருக்கோம். பல்லாயிரம் கோடிகள் போட்டு முதலீடு பண்ணுற ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய வழிகள் இங்கே
நசுங்கி நசுங்கி போகிறதுனால தான் ஒரு படங்கள் பூத்து குலுங்கி அதை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இதையெல்லாம் மாற்றி படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் பாதுகாப்பும், படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பாதுகாப்பும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக, என்னுடைய கருத்தாக நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுருக்கேன். இதே ஸ்டேஜி முன்னாடி சிறு படத்துக்காக ஒரு படம் மீட்டிங் நடந்தது. விஜய் ஆட்சி அமைக்கல. இதே ஒரு விவாதம் நடந்தது. விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது அந்த ரிலீஸுக்கு பேசின கைத்தட்டல் வந்தது சம்பத் அவர்கள் பேசும்போது. அதே படத்தை தடுக்கும் போது எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்தும் ஒரு ஆட்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து இது தவறுன்னு ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போகிறதுக்கு பலமுறை வலியுறுத்தின யாரும் வரல. ஒரு பேப்பர் ஒரு யூனியனில் ஆரம்பிச்சோன்னு ஒரு லெட்டர் பேரில் மட்டும் வந்தது. அதை வலியுறுத்தி ஒரு ஸ்டேஜில் பேசணும். அந்த விஷயம் 2 லட்சம் பேர் ஒரே ஒரு செகண்டில் பார்த்தாங்க. நாளை ஜனநாயகம் கோடி கோடியான மக்கள் அதை பார்க்க போகிறாங்க. அப்படிப்பட்ட படங்களும் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. சிறு படத்தையும் கொண்டாடுவதற்கு நம்ம தான் வழியை விடணும். காரணம், இங்கே ஒரு செக்டார் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. தேட்டர்லேருந்து ஆரம்பித்து எப்படி ஷூட்டிங் ஆரம்பித்தா தடுக்கிறாங்களோ, கொண்டு வரும்போது தடுக்கிறாங்களோ, ரிலீஸுக்கு தடுக்கிறாங்களோ, வியாபாரம் செய்யும்போதுக்கு தடுக்கிறாங்களோ, அதையெல்லாம் ஒரு குடையின் கீழாக சர்வேயர் தட்டினா அந்த படத்துக்கு எல்லாமே பிஸ்னஸ் ஓப்பன் ஆகணும். யார் கண்ட்ரோல்லையும் சினிமா இருக்கக்கூடாது. எந்த சங்க கண்ட்ரோல்லையும் சினிமா இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வந்தால் அவங்க ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணும். அப்படி ஒரு சிண்டிகேட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக விரைவில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து எல்லாம் புதியவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 பேர் சந்தித்து அவருக்கு கோரிக்கை வச்சு சினிமாவுக்கு நடுநாடு இவர் எடுத்தாரா, இவர் படத்தை விற்கிறதுக்கு, இந்த படத்தை வாங்கிறதுக்கு, நேரடியாக தேடி வரத்துக்கு ஒரு நெட்டு தட்டினா அது ஓப்பன் ஆகும். அப்படி ஒரு நாலேஜ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சினிமா பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமா போக வேண்டும் என்று இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் எப்படி படையெடுக்க வராங்களோ, இன்னும் நிறைய பேர் ஃப்ரீயாக வரணும்னா இதெல்லாம் இருந்தால் தான் சரி பண்ண முடியும். இந்த படம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நடுநாடு ஆக்சுவலி கிளம்பி வரும்போது வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கோ அப்படிங்கிற மாதிரி மைண்டில் செட் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னா திருமலை நடந்தார், கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒன்று. ரெண்டாவது, நானும் டிஎஃப்டி. இங்கே வந்து சார் ஒரு விஷயம் சொன்னார், அதில் ஒரு மிகப்பெரிய திருத்தம். அந்த காலகட்டத்தில் நானும் இருந்திருக்கேன். அவர் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. அது இங்கே பண்ண தவறான தகவல். இது வந்து ஒரு பொது நிறுவனம். டிஎஃப்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்கோம், நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இங்கே ஒரு பொது தளத்தில் இப்படி ஒரு தவறான தகவலை இங்கே பதிவு பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அதாவது மக்கள் தொலைக்காட்சி தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னமும் நேசத்தோடு அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக அதை வந்து எதிர்த்துலாம் பேசலை. அவங்க கொடுத்த கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் தெரியும், அதனால் சொல்கிறேன். 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிறதுலாம் முழுக்க முழுக்க பொய். 1% கூட கிடையாது. அதற்கான தொடக்க கட்ட வேலைகள் மட்டுமே நடந்தது. அதுக்கு அவங்க சார்ந்த, அதாவது கலை இலக்கியம் இது சார்ந்த படைப்புகளை கொடுங்கன்னு கேட்டாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அது கமர்ஷியல் கிடையாது, அது வியாபாரத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற ஆரம்ப கட்டத்திலேயே அது நிறுத்தப்பட்டது. நான் 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 100 பேருக்கு காசை கொடுத்துட்டேன், 100 டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அது கிடையவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 100 படம் எடுக்கணும் அப்படின்னு இங்கே இதே ஸ்டேஜில் இதே பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு படம் பண்ண ஒரு தயாரிப்பாளர் வரும்போது நான் 100 படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதை எத்தனையோ பேர் நம்மளும் பார்த்துருக்கோம். அது மாதிரி அவரும் ஆசைப்பட்டிருக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போணுச்சு. என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க, போனாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் அது வர்த்தகம் சார்ந்த சினிமாவா இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அது ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பேசினாங்க. அந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, அது மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானுச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு மக்கள் தொலைக்காட்சி. அதில் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதில் அவார்டு வாங்கின படங்களெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லைன்னு நாங்கள் அந்த கருத்தையும் அதாவது நடந்த விஷயத்த கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க.
ஸோ அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. 2வது அதாவது இப்போ திருமல சார் சொன்னதும் சரி, அவர் சொன்னதையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒவ்வொரு படமும் நம்ம எடிட்டிங் ரூம் வரும்போது தான் அதோட பெயினே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து படம் ஆரம்பிக்கும்போது சந்தோஷமாக ஆரம்பிப்பாங்க, ஷூட் போகும்போது சந்தோஷமாக போவாங்க, ப்ரொடியூசர் கட்டி பிடிப்பார், டேரக்டர் கட்டி பிடிப்பார், ப்ரொடியூசரை ஹீரோ கட்டி பிடிப்பார், மாறி மாறி நடக்கும். எடிட்டிங் ரூம் வரும்போது யாருமே ஒன்றா வர மாட்டாங்க, தனித்தனியாக தான் வருவாங்க, தனித்தனியாக தான் ஃபோன் வரும். அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். ஸோ அப்போது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய படங்களோட ஃபெயிலியர் அப்படின்னா அதுக்கு தேட்டருக்கு கொண்டு வரதுக்கான காரணங்கள் நம்ம தான், வேற யாருமே கிடையாது. ஏன் தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் விட்டுட்டோம், வேற யாருமே விடலை. நல்ல படங்கள் இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது, நல்ல படங்களை தேடி தேட்டருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர், இது திருமலண்ணனுக்கே வேண்டுகோள் தான், ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணும்போது இந்த படத்தை எங்கே கொண்டு போய் விற்கலாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களா? அதாவது நான் வந்து கரண்ட்டில் இருக்கிற இப்போ தானு சார் மாதிரியோ திருமலண்ணன் மாதிரியோ ரெகுலர் ப்ரொடியூசரை சொல்லலை, ஒரு புது ப்ரொடியூசரை சொல்கிறேன். எந்த தளத்தில் இந்த படத்தை கொண்டு போய் விற்க முடியும், சேட்டலைட் வாங்குவாங்களா, இது தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும், இதுக்கு ஆடியன்ஸ் வருமா, இந்த விஷயத்த யார் சொல்லிக் கொடுப்பா? தயாரிப்பாளர் சங்கம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ திருமலன்கிட்ட இதே படங்கள் ஒரு 10 படம் அவர்கிட்ட தான் வருது, அவர் தான் விற்று கொடுக்குறாரு. இது நீங்கள் ஒன்றும் செய்கிறீங்க, இதை தயாரிப்பாளர் சங்கம்ல செய்யணும். இப்போ எல்லாத்துக்கும் கைடு நீங்கள் தான் அப்படின்னா அவங்க அந்த தயாரிப்பாளர் என்ன தான் பண்ண போகிறாங்க? ஒரு படம் எடுக்க வரணும்னா உப்பு விற்க போகிறோமா, அந்த இடத்துல விற்கிமான்னு தெரியாமல் நீங்கள் ஏன் போய் விற்க வரீங்க அப்படிங்கிறது. அதுக்காக படம் எடுக்க வராதீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த தொழிலை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை எடுக்கணும். அதை பயிற்றுவிக்கிற இடமா தயாரிப்பாளர் சங்கம் இருக்கணும். நன்றி, வணக்கம். இந்த மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது. ஏன்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணும். யூடியூப் நண்பர்களுக்கும் சினிமா பிஆர்ஓக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு தாமு சார் அவர்களுக்கும் ஐயாவுக்கும், அப்பாவை மேடையில் அழைச்சிட்டு வந்திருக்காரு, அதுவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த இயக்குனர் திரு சந்தோஷ் சேகரன் நல்ல கடினமான ஒரு முயற்சி எடுத்து இந்த படத்தை அவர் செயல்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக முயற்சி என்றைக்குமே வந்து வெற்றி பெறும், அதில் வந்து நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி அன்பு நண்பர் திரு சம்பத்ராம் ஒரு படத்துலையும் வித்தியாசமாகவே தெரிவார். எப்படின்னா தான் இப்போ கேட்ட இந்த தாடி உங்களுக்கு கண்டினியூட்டியான்னு, அடுத்த படத்தில் பார்த்தா இந்த தாடியே வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் காட்டுவார். அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர், நடிப்புக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். ஆமாம், நல்ல ஒரு கலைஞர். அவருக்கு இந்த படத்தில் வந்து இப்படி ஒரு சிறப்பான வேடம் கிடைத்திருப்பதற்கு வந்து பாராட்டுகள். உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வர வேண்டும். விழாவின் நாயகன் பரணி சார் சொல்லவே வேண்டாம், எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இனிமையானவர், அற்புதமான மெலடிஸ். மறுபடியும் நம்மளை வந்து உங்கள் பீரியடுக்கு, அதாவது எங்கள் பீரியடுக்கு, நம்ம பீரியடுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இங்கே இந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வந்து வாழ விடாமல் செஞ்சிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால் அதற்கு சின்ன விளக்கம் நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நேரமாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டாப்பிக்கு போகிறேன், அதனால இதை முன்னாடி சொல்லிட்டேன். உங்கள் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் சார். நல்ல நேரத்தில் கரெக்டாக திரைக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, நிச்சயமாக படம் வெற்றி பெறும். திரு பாஸ்கர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னார், அது உண்மையிலே வந்து ஏறக்குறைய நம்ம கோபிக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு, எனக்கும் தண்ணியே வந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ போராடி இந்த டிஎஃப்டிங்கிறதுக்கு அங்கீகாரம் வாங்கிறதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். 85களில் என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் 1986 ரிலீஸ் ஆனது.
எனக்கு கண்ணில் உண்மையிலே தண்ணி வருது. 85ல் போய் ஒரு இடத்துல நாய் மாதிரி நின்னோம். எத்தனை நடிகர் எங்களை தள்ளி இருப்பார்கள். எல்லாமே நீங்கள் அப்போ பல பேட்டிகளில் படிச்சிருக்கலாம். யாருமே அதுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. நீங்கள் என்ன சினிமாவுக்கு என்ன படிச்சுட்டு வரீங்கன்னு யாருக்குமே கிடைக்கல. அவ்வளோ போராடி அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி வந்த பிறகு டிஎஃப்டிலேருந்து 100 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபா கொடுத்தோன்னா டிஎஃப்டிலேருந்து கூப்பிட்டு இருக்குன்னா முதல்ல என்ன தான் கூப்பிட்டு இருக்கணும் அவங்க. ஏன்னா டிஎஃப்டிக்கு இன்னைக்கு பேர்லேயே சொல்ல போனீங்கன்னா நீங்கள் தான் டிஎஃப்டிக்கு ஓப்பனிங்னுவாங்க. ஊமை விழிகள் தான் ஓப்பனிங். என்ன தான் கூப்பிட்டு இருக்கணும். ஆனால் கூப்பிடலையே. அப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. டிஎஃப்டியினால் மட்டும் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படலை. இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா வள்ளுவர் அற்புதமாக ஒரு குறள் எழுதியிருக்காரு. இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஏன் நீங்கள் கதையை கேட்காம 100 பேர் கொடுத்தீங்களா? எப்படி நடந்தது அது? திருமலை எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது முழுக்க முழுக்க இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, அதில் உண்மையும் இல்லை. ஒரு இயக்குனர் மட்டும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இயக்குனர் இல்லை, இயக்குனர் இல்லை சினிமாவே இல்லை. தயாரிப்பாளர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சினிமாங்கிறதே இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் போடுற சாப்பாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாவை தவிர வேறு தொழில் தெரியாது. சினிமாவை மட்டும்தான் சாப்பிட்றோம், சினிமாவனால தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு ஊண்டிங்காக டிஎஃப்டி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அது மனசு உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஎஃப்டி எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கோம், யார் ஹிட்டு கொடுக்கலையா? உதயகுமார் அவர்களோட சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஹிட் இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணியிருக்கோம், எத்தனையோ படங்கள். இன்றைக்கி நான் இந்த மேடையில் சொல்லாமன்றதில் சொல்கிறேன். ஆவானந்த் சார் நான் அடிக்கடி சந்தித்து பேசும்போது அவர் சொல்லுவார், நம்மளை செலவு பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களே, டிஎஃப்டி தான் செலவு பண்ணாங்கன்னு. நம்மளுடைய படங்களில் ஒவ்வொரு காட்சிகளும் இன்றளவும் பேசப்படுகிறது. இணைந்த கைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த இன்ட்ரோல் பிளாக்கை சொல்லுவாங்க. ஊமை விழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. நம்ம செலவு பண்ணது ஒவ்வொரு விஷயமும். செந்தூரப்போயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினை சொல்லுவாங்க. உழவன்மன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேஸை சொல்லுவாங்க, இன்றைக்கும் சொல்லுவாங்க. ஊமையில் இப்போ இந்த ஆகஸ்ட் 15 வந்தால் 40 ஆண்டுகளை கடந்து 41வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிது. ஊமை விழிகள் படம் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் பாராட்டப்படுது. எதற்காக இதை இவ்வளோ உணர்ச்சியாக நான் பேசுகிறேன்னா, அதுக்கு பண்ணின செலவு அந்த படங்களில் நாங்கள் காட்டினோம். இன்றைக்கி பல படங்களில் அது காட்டப்படுவதில்லை. இதற்கு காரணம் ஒரு இயக்குனரை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அதே தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு இயக்குனர் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நல்ல படத்தை பண்ணியிருப்போம், தேட்டருக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்போ இயக்குனர் போய் தேட்டருக்கு பேச முடியுமா? உதயகுமார் சொல்லும்போது அற்புதமாக சொன்னார், நீங்கள் யாருக்காக படம் எடுக்கிறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதை எடுங்க. எல்லாருக்குமே அதாவது பணங்கிறது மூட்டை கட்டி எடுத்துகிட்டு சினிமாவில் யாரும் கொட்டிடக்கூடாது. அது உண்மையான வார்த்தை. யாருமே கொட்டக்கூடாது. தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த தொழிலை செய்யணும். இப்போ என்னை கொண்டு போய் ஒரு இன்ஜினியராட்டம் ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லு அப்படின்னா என்னால் கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். ஆனால் அதே இன்ஜினியரிங் ஒரு தாஜ்மஹாலே எடுத்துக்கங்களேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எத்தனையோ இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் தான் கட்டடம் கட்டுறாங்கன்றாங்க, ஆனால் தாஜ்மஹால் எந்த இன்ஜினியர் கட்டினாரு? யாருமே கட்டலையே. இன்ஜினியரிங் இல்லாத காலத்துல எல்லாம் கட்டினாங்கன்னு. நான் சொன்ன தாஜ்மஹால்லேருந்து உருவானதே இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஒருவேளை. அந்த தாஜ்மஹாலை இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியர் பார்த்தால் அதை புட்டு அவர் சொல்லிடுவார், இது இத்தனை டிகிரியில் வச்சுருக்காங்க, அத்தனை டிகிரியில் வச்சுருக்காங்க, இந்த சென்ட்ரிங் இப்படி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அது நிற்கிதுன்னு. இதுபோல் தான் நாங்கள் டிஎஃப்டி படித்தால் மட்டும்தான் சினிமா எடுக்க முடியும் என்று யாரும் என்றைக்கும் சொன்னது கிடையாது. அதில் உண்மையும் கிடையாது. டிஎஃப்டி படித்தவர்கள் ஒரு சினிமாவை எங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும்.
ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்கங்கிறத சொல்ல முடியும். இந்த ஷாட்டுக்கு எப்படி சார் இசையமைச்சிருக்காங்கங்கிறத என்னால் பார்க்க முடியும். இந்த ஷாட்டுக்கு கேமராமேன் எங்கேருந்து லைட் பண்ணியிருக்காங்கங்கிறத என்னால் பார்க்க முடியும். என்னன்னா அதை பற்றி படிச்சிருக்கோம், அந்த தொழில் நமக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர டிஎஃப்டி படித்தா தான் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. டிஎஃப்டிலேருந்து வந்து ஜெயிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கோபமாக என்னங்கிறது தெரியல. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சியாக தான் வந்து எனக்கு படுது. ஏன்னா டிஎஃப்டி படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பாரதிராஜா, பாக்யராஜ் சார்லாம் பார்க்குறோமே, எவ்வளவோ சாதனைகள். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டாங்க, நான் யார்கிட்டையுமே உதவி இயக்குனராக பணிபுரியாமலே என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள், நான் இயக்குனராகவே வெளியில் வந்தேன். அதற்கு முதல் காரணம் டிஎஃப்டி தான், அடித்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷமாக உதவி இயக்குனராக இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த நான் அந்த 3 வருஷத்தில் அங்கே நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெளிவாக தெரியும் எங்கே ஷாட் வைக்கிறது, எங்கே கேமரா வைக்கிறது, எங்கே லைட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். எப்படி எடிட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே. எதற்காக சொல்கிறேன்னா, தம்பி பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னார், நம்ம கோபி பேசும்போது, தவறான ஒரு கருத்தை வந்து இங்கே பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா 100 கோடி ரூபா வந்து ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து. ஏன்னா ₹1 கொடுங்க, நான் எடுத்துறேன். இன்னைக்கு ₹1 கொடுக்க சொல்லுங்க, நான் எடுத்துறேன் படம். தாராளமாக பண்ணலாம், எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு இன்றைக்கி டாபிக் வந்து எங்கேயோ மாறிடுச்சு, மன்னிச்சிடணும். ஏன்னா வந்து அது பொறுக்க முடியல. டிஎஃப்டின்னு போட்டுக்கிறத நான் இன்றைக்கும் பெருமையாக நினைக்கிறேன். அதை வந்து தவறுன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்க முடியல. இந்த மேடையில் இதுக்கான மேடை அல்ல. வெளியில் ஒரு மேடை வைங்க, விவாதத்துக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம், அங்கே நம்ம இதை பற்றி பேசுவோம். தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற வித்தியாசம் இன்றைக்கி வந்து இல்லை. பார்க்குற மக்கள் பற்றியில் அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் எந்த படத்தையுமே பார்க்குறாங்க. கடந்த ஆண்டு விஜய் முரளியனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற படங்கள் நிறைய படங்கள் வந்து சின்ன படங்கள் தான். நம்ம இந்த கணக்கில் பார்த்தோன்னா, சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற கணக்கில் பார்த்தோன்னா, அதனால் அந்த வித்தியாசம் கிடையாது. நல்ல படம் நிச்சயமாக ஓடும். நீங்கள் நல்ல படம் எடுத்திருக்கீங்க, பயப்படாதீங்க, நல்லா ஓடும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 9:10 ஆச்சு. இன்னைக்கு வந்து நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா, இந்த படத்தின் வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா? ஆமாம், சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழலில் நான் வந்திருக்கேன். இப்போது இருந்தாலும் சுருக்கமாக நம்மளும் ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்ணி ஆகணும். நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். ஆமாம், அந்த பாமும் ஒரு விட வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த் ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. ஆனால் பலரோட ஒரு பாம் 10 விட வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெடிக்க வைக்க வேணாம். அதை நான் ஒன்று சினிமா படத்துக்கு ஒன்று தான். இங்கே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணவங்களும் பெரிய ஹிட்டை கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலே ஃபஸ்ட்டு படத்துலேயே மணிரத்னம் சார் மாதிரி ஆளுங்க பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வெற்றி அடைகிறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையாக நேசிச்சு
உண்மையாக உள்வாங்கி இதில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அவ்வளோதான் மேட்ரு. இல்லை டிஎஃப்டி அது அதெல்லாம் யார் ஜெயிக்க முடியும். அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. சினிமாவில் வெறி ஜெயிக்கணும் வெறியில் வந்திருக்காரு. கண்டிப்பாக நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் டிஎஃப்டி குறைச்சிக்கிறேன். நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மை மட்டும் சொல்லிடணும். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றி கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு இருக்குது, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை வெளிகள் தான் டிஎஃப்டிக்கு பிள்ளையார் புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட்டு போயிடுவார். முதல் முறை அவர் பொங்கி எழுந்திருக்காருன்னா ரோசம் வரும்ல, தான் படித்த ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணால் ரோசம் வரும்ல. இந்த படத்தில் முக்கியமாக 2 பேரை பாராட்டி ஆகணும். அது ஒரு 2 பேரும் ஜாம்பவான் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துடுறாங்க. இப்போது இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். நடிகை சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் ஹிட்டு. அது பச்சை முந்திரியை பற்றி நமக்கு கூட அவருக்கு தெரியல. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனோட இதைத்தான் இன்னொரு கவிஞர், அதாவது உதயகுமார் சாரும் கவிஞர் தானே, பாடலாசிரியர். நம்ம பச்சை முந்திரி டிவியில் வார்த்தை நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் பாருங்க எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் புத்தி போகல. பச்சை முந்திரி பச்சை போக வேண்டியானே, அதுக்கு அவர் பல அர்த்தம். அவள் அப்பாவையும் புள்ளையும் மாட்டி விட்டார். என்னை பற்றி பச்சை முந்திரின்னா நம்ம பசு மரத்து ஆணிபம்ல, அது மாதிரி நினச்சி போக வேண்டியானே. ஓகே, உங்கள் ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்க. அதுதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்திருக்கு. நல்லா 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்றைக்கும் ஒரு பேரோடு இருக்காருன்னா ஆண்டம் கொடுத்த வரேன் சார். இன்னொன்று, சினிமாவில் அதிசயம்னா என்னென்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையாக இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சரி, பரணி சார் அவ்வளோ எளிமையாக இருப்பார். இவர் தான் அந்த பாட்டெலாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவர் திருமணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதுதான் எங்கள் சம்பத் ராம். அவரும் அதே தான் 25 வருஷமாக இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணித்து இன்றைக்கி ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி பாரு, சம்பத் ராம் மாறுபட்ட வேடத்திலும் அவர் ஹைலைட் பண்ணுற அளவுக்குன்னா முழுக்க சொல்கிறேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, முயற்சி முயற்சி முயற்சி. எங்கேயுமே அவர் ஓகே நடிச்சிட்டான் சோர்ந்து போனது. இன்னமும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும், இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி. நான் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு 25 வருஷம் நடிகர் இன்னும் எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்றைக்கி இருக்கு அவருக்கு. நீங்கள் 200 ஒன்றும் இல்லை, 500 நடிப்பீங்க. கதாநாயகன் பலரும் நடிப்பீங்க. அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க.
அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லலை, பார்ட்டாக சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார். இயக்குனருக்கே இவ்வளோ ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா, ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவான். ஆனால் 4 சீன் தான் இருக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரும் தாங்கியிருக்க மாதிரி நினைப்பார். இப்போ நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும், ஏன் டம்மி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும், அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, அதிகமாக ஒருத்தனாக இருப்பான். என்னென்னா, இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்கள். திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது, அதனால தான் நிச்சயமேட்டார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் பலர் தண்ணி காட்டுவார், அவருக்காக தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பிகினிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றாரு. இது நான் சொல்கிறது. நீங்கள் இதை 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதான் ஃபஸ்ட்டு போல இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க புருஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேன்ட்டாங்க, நல்லாயிருக்கு, சூப்பர் விஜய், வாடா போடா அவங்க சிலர் இருக்குல்ல, அதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லாம் ஷூட்டிங்காக முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்குது, என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏன்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க அவன் இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கால்ஷீட் கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படி தான் இயக்குனர்கள்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேகரன்னா எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். ஓகேயா? இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனர்களை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. இதில் முதல்ல பாட வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில் மாறன். மிரட்டிட்டார் சார். இந்த திருப்பினா பாருங்க, நீங்கள் அடியே சண்டைக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் இல்லை சார். ஒவ்வொரு ஃப்ரேம் சரி, அவ்வளோ அழகா ஃப்ரேம் சென்ஸ் அப்படி இருக்குது. ஒரு செடிக்கு வச்சா அந்த செடிக்கு ஒரு போர்க்கணும் ஒரு செடி வச்சு அழகாக ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கேமராமேன் சென்டில்மேன். அதுக்கடுத்து மிஸ்டர் பரணி சார், எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டிட்டாரு. அதே மாதிரி எடிட்டிங் நல்லா சூப்பர். நடுநாடு சீக்கிரம் படம் முடியல, சென்சார் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சீக்கிரம் சென்சார் ஆகி பெரிய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். கதாநாயகி நல்லா ஹோம்லியாக இருக்குங்க மேடம், பார்க்குறாங்க, நம்மளை சொல்லலையே எல்லாரையும் சொல்கிறானேன்ட்டு. ஆமாம், நல்லா வருவீங்க, நல்லா சாங்ஸில் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னொரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் தொடர்ந்து பாட்டு எழுதுங்க. ஆமாம், ஏற்கனவே என்னென்னா இந்த டேரக்டர்லாம் பாட்டு எழுதுறாங்கன்ட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
அது வந்து திசை திருப்பணும்னா நீங்கள் பிடிச்சின பாட்டுன்னா அப்பா அதுக்கு அவங்க பரவாயில்லன்னு வரணும்ல. அதுக்கு டைரக்டரே பரவாயில்ல. இப்போ திட்டிக்கிருக்காங்கல்ல, உதயகுமார் எழுதுறாரு, பேரரசு எழுதுறான், இவங்க எழுதிக்கிருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கு அவங்க பரவாயில்லைன்னா நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக, ஒரு திரைப்படத்தின் ஆணிவேராக இருப்பவர் தயாரிப்பாளர். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் திரு மாப்பா தாமு அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் எனக்கு முன்பாக சிறப்பு விருந்தினராக வந்து மேடையை அலங்கரித்த ஜாமாவான்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆறுமுக மாணிக்கம், இந்த படத்தின் பாடலாசிரியர் மா தாமு. இந்த படத்தை உருவாக்குவதற்காக தம்பி இயக்குனர் சந்தோஷ் சேகரனோடு நானும் இணைந்து முதலில் பாடல் எழுதுங்கள் என்று சொன்னார். பாடலை நான் அதுக்கு என்ன எழுதி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா ஒரு 2 மணி நேரம் கூட எழுதி போட்டுடுறேன் அப்படின்னு. இதற்கு முன்பாக நான் பட்டிமன்றத்திலே பட்டிமன்றங்களை, பாட்டு மன்றங்களை நான் நிகழ்த்திருக்கின்றேன். 3 நாவல்கள் எழுதியிருக்கின்றேன். இந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கு. கவிதைகள் எழுதுவேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துகிட்டே வந்தேன். கஷ்டப்பட்ட நிறையா. பின்பு யூடியூப்ல சங்க இலக்கியத்தை பேசினேன். பின்பு நடுநாடு மக்களின் வாழ்வியலை தத்ரூபமாக அவர்கள் பேசுவது போல நானும் பேசி காட்டி யூடியூப்ல போட்டேன். வியூவர்ஸ் எக்கச்சக்கமா பிச்சும் போச்சு. இவன் யாரா அவன்? இந்த ஆயா பேசுற மாதிரி பேசுறான், இந்த அம்மா பேசுற மாதிரி பேசுறான், அந்த வயசானவர் பேசுற மாதிரி பேசுறான், அம்மாவை யாயிங்கிறான். யாயின்னு நடுநாட்டுல கடலூர் மாவட்டமும் அரியலூர் மாவட்டம் சேர்ந்ததுதான் இந்த நடுநாடு. யாயி சோர் திண்டியறவ, சோர் திண்டியா யாயிரவ, உடம்பா சரியில்லை, உடம்பும் சரியில்லையா அப்படின்னு பேசுவான். நம்ம நடுநாட்டுடைய பாஷை இது. பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி பாடையோன்னுவான். இந்த குட்டி பாடையை வந்ததோ இந்த தண்ணி குடத்துல இருக்கிற மூடியை பூரா எடுத்து கீழே போட்டுதோ, தண்ணி திறந்தே கிடக்கு 4 நாளா, உள்ள பார்த்தீங்கன்னா பூரா கிடக்கு, இந்த மாதிரி பேசுவாங்க. இதை அப்படி தத்ரூபமாக எடுத்து போட்டு யூடியூப்ல போட்டேன். நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் ஒன்றும் சாதாரணமாக எளிதாக கிடைத்து விடவில்லை. இந்த வாய்ப்பு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பணியோ எந்த ஒரு வாய்ப்போ அது எளிதாக கிடைத்து விட்டால் அதற்கு அருமை இல்லை. அவருடைய அருமை தெரியாது நிறைய பேருக்கு. கஷ்டப்பட்டு ரோல் பட்டு லொங்கழிஞ்சி உள்ள மேல வந்து அடிபட்டு 4 பேர்கிட்ட வந்து விமர்சனங்களை தாங்கி அழுது நொந்துதான் மேலே வந்தால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய மதிப்பு கூடுதலாக இருக்கும். இதை ஒன்றை நான் பதிவு செய்கிறேன். இப்போ பாடலை எழுதிவிட்டேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கணும், பேசுறேன் நான். பாடலை எழுதிவிட்டேன். சரி, யாரை அடுத்தது பார்க்கணும்? ஏங்க அடுத்ததாக பாடலை எழுதிவிட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஐயாவை பார்க்கணும். இசையமைப்பாளரை பார்க்க வேண்டும். ஐயா கிட்ட போறேன். எனக்கு முதல் அனுபவம், ஒண்ணுமே தெரியாது. வந்து எந்த அனுபவம் கிடையாது. ஐயாவை பார்க்க போறேன். நான் தயங்குறேன், எனக்கு தெரியாது ஐயாவை.
அனைவரும் கொஞ்சம் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சார், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா அமர்றீங்களா? அண்ணா அண்ணா